நம்ம வெட்னஸ்டேவும் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த அந்த ஏவியனுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அப்போ அந்த ஏவியனும் அதோட மாஸ்க் கழட்டுது. யாருன்னு பார்த்தா அது நம்ம டாக்டரோட அசிஸ்டன்ட் ஜூடி. வெட்னஸ்டேவும் டாக்டர் சொல்லி தான் இதெல்லாம் நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு நம்ம ஜூடி இல்ல அவளுக்கு ஒன்னும் தெரியாது, இது எல்லாமே எங்க அப்பாவோட ஆராய்ச்சி தான். அவுட் காஸ்ட் கிட்ட இருந்துக்கிற பவரை எடுத்து நார்மல் பீப்புள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்ன்ற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் மேலே பண்ணாரு, அதனால தான் என்னால இப்போ இந்த பறவைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நீ தேவையில்லாம என் வழியில வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம ஃபெஸ்டரும் அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லா டோரையுமே திறந்து விட்டுறான். ஹாஸ்பிட்டலோட மொத்த பவருமே கட் ஆயிடுது. அதனால அங்க இருக்க அவுட் காஸ்ட் எல்லாருமே வந்து நம்ம ஜூடியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெட்னஸ்டேவும் நேரா போய் அந்த டேஞ்சர்னு போட்டிருக்க செல்ல இருந்த லேடியை வாங்க வெளில போலான்னு சொல்லி வெளியில கூட்டு வரா. அப்படி வெளியில வந்துட்டு இருக்கும்போது நம்ம டெய்லரை பாத்துறா. இவனும் அவளை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து இவன் முன்னாடி நிக்கிறான். நம்ம வெட்னஸ்டேவும் பயப்படாம அவளை பாக்குறா. ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் வெட்னஸ்டேவை தூக்கி வெளியில ஏறிறான். நம்ம வெட்னஸ்டேவும் கீழே விழுந்து அடிபட்டு ரத்த வெள்ளத்துல மயந்துட்டு இருக்கா.